ங்கிறாங்க. அதில் சும்மா மட்ட பலகை மாதிரி ஏதாவது வச்சா, அதில் போய் கால் வச்சு ஒரு அம்மா தவறி விழுந்து இறந்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்மணி வந்து அந்த ஒயர் அறுந்து எலக்ட்ரிக் ஒயரில் இருந்து பாவம் அந்த அம்மா ஒரு ஆள் தான் சம்பாதிக்கிறாங்க. கணவர் உடம்பு சரியில்லாதனால. அந்த அம்மா அந்த வச்சு ஸ்பாட் அவுட் ஆனாங்க. மழை நீரில். சென்னையில். அதே சென்னையில் தான் இது நடந்திருக்கு. அவன் வேறு ஏதோ அப்படி இப்படி ஏதோ சொல்கிறான் வழியா, இறந்த பெண்ணின் வாய் மற்றும் கையில் கட்டப்பட்டுன்னு தான் கூறுகிறாங்க. அந்த புகைப்படத்தை பார்த்தால் அப்படி துப்பட்டா கையில் சிக்கியிருப்பது போல் தெரிகிறதே தவிர கட்டப்பட்டது போல் தெரியல. இதெல்லாம் அண்ணாமலை சொல்கிறார். பணிக்கு சென்ற தூய்மை பணியாளர் அதை சகோதரி மின்சாரம் தாக்கி இருந்தாங்க. சென்னையில் கடந்த 4 ஆண்டுகளாக மழைநீர் வடிகால் பணிகள் நடந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அமைச்சர் நேரு முதற்கொண்டு மேயர் ஆளாளுக்கு இப்போ முடிஞ்சு அப்போ முடிஞ்சுனாங்க. இந்த கதை சொல்லியே வந்திருக்காங்க. பணியில் நிறைவு பெற்றதாக ஒன்றும் சரித்திரம் இல்லை. ஒவ்வொரு உயிர் பலி ஏற்படும் போது ஏதோ கதையெல்லாம் விட்றாங்க. மடை மாற்றுறது இதுதான் கை வந்த கலையாச்ச திமுகவுக்கு. இதெல்லாம் திராவிட மாடல் வெக்கம் இல்லாமல் இப்படி அக்கறை இல்லாத திமுக. கடும் கோடை காலத்துக்கு பின்னரும் பெய்யும் மழை நீரை பூமி உறிஞ்சி விடும். இப்போ வெயில் அடிக்குது, இப்போ மழை உறிஞ்சிக்கணும். ஆனால் நாங்கள் செய்த மழைநீர் வடிகால் பணிகளால் தான் தண்ணீர் தேங்கவில்லை என்று ஸ்டிக்கர் ஒட்ட ஓடிய திமுக அரசு இந்த மழை நீருக்கு இப்படியெல்லாம் இப்போ போன் ஒயர் பிஞ்சு இந்த மாதிரி இதாகிறதோ இந்த மாதிரி தண்ணி தொட்டிகள் விழுகிறது இருக்கு. ஒரிஜினலாக நல்லபடியாக மழை பெஞ்சால் யார் யார் போவாங்க என்ன அந்த கதையில் இருக்குது. இதில் அசம்பாவிதம் நடக்குது. இந்த லட்சத்தில் ஜெர்மனியிலிருந்து முதலமைச்சர் திரு விசாரித்தார் என்று வெற்றி விளம்பரம் வேறு. என்ன உயிரிழந்த பெண் குறித்தவர்களை கண்டறிந்து உரிய நடவடிக்கை எடுக்கணும். மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெறும் இடங்கள்லாம் பொதுமக்கள் உரிய பாதுகாப்புனா அது எங்கே செய்கிறது? அடுத்த ஆட்சி வந்தால் செய்ய முடியும். இந்த ஆட்சியில் கடவுள் அப்படியே மிதக்க வேண்டியதான் ஒன்று. அப்புறம் இந்த கடவுள் இல்லை என்று கூறும் திமுக கையில் கோயில் அப்படின்றதையும் எச்ராஜ் சொல்லிட்டார். அதையும் சொல்லிடலாம். நம் கோயில்கள் நம்மிடம் இல்லை, திமுக கட்டுப்பாட்டில் உள்ளது. கடவுள் இல்லை என்று கூறும் திமுக 40,000 இந்து கோயில்களை தன் கையில் வைத்துள்ளது. உண்டியல் பணத்தை மட்டுமே அறநிலையத்துறை எடுத்துக்கொள்கிறது. முறையாக பராமரிப்பதில்லை. கோயில்களுக்கு பராமரிப்பதற்குரிய சம்பளம் பூஜாரிக்கு இல்லை. திமுக ஆட்சியில் இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. திருச்செந்தூர் கோயில் கும்பாபிஷேக பணியில் முறைகேடு இருக்குது. அங்கே அதே மாதிரி காங்கிரி தளம் பெயர்ந்துள்ளது. தமிழகத்தில் 9,500 கோயில்கள் கணக்கே கொடுக்கல. இயர்லி அக்கௌண்ட்ஸ் கொடுக்கல. திமுக அரசு நடத்திய முருக பக்தர்கள் மாநாடு இந்துக்களின் காணிக்கையில் நடத்தப்பட்டது. இதுவரை கணக்கு கொடுக்கல. கணக்காட்டாத அறநிலைத்துறைக்கு எதிர்க்காக இந்துக்கள் வீதிக்கு வர வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. நம்ம சுவாமி நம்ம கோயிலே நாமே பாதுகாப்போம். இந்துக்கள் ஒவ்வொருக்கும் உணர்வு வரணும். இந்துக்கள் மட்டும் கன்சல்டேட்டாக ஓட்டு போட்டாலே போதும். இவன் சர்வ காலத்துக்கு காணாமல் பண்ணிடலாம். அது இப்போ நல்ல வாய்ப்பு. மைனாரிட்டி ஓட்டு பூரா பாதி பிரிஞ்சு விஜய்க்கு போகும். அப்போது இந்துக்கள் முழிச்சுக்கணும். அதான் குறிப்பிட்றது தலைமுறை. இல்லைன்னா இந்த மாதிரி நடக்கும்போது ஆபத்து வழிப்பறி இன்னும் ஜாஸ்தி தான் வந்தானோ இந்த மாதிரி தான்